பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? கிறிஸ்மஸ் ஜாலியாக போச்சா? எல்லாருக்கும் சந்தோஷமாக போயிருக்குமே நான் பஸ் வாசிக்கிறேன். இந்த நாளில் நம்மளுக்கு இன்னும் ஒரு 6 நாட்கள் தான் இருக்கிறது. புதிய வருடத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இந்த புதிய வருடத்தை எதிர்நோக்குகிறதுக்கு முன்பாக நம்மளிடத்துல சில காரியங்கள் மாற வேண்டியது இருக்கும். நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன செய்யணும், அதை ஆண்டவருடைய வார்த்தைகளை என்ன சொல்லுது அதை பார்க்கலாமா? சங்கீதம் 103 அதிகாரத்தின் 2ஆம் வசனம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்றைக்கு முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்றி சொல்கிறார். உங்களால் முடிந்த வரைக்கும் உட்காரும்போது, எழுந்து கொள்ளும்போது, நடக்கும்போது, உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் இந்த வருடம் தொடக்கத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். எத்தனோ மேடு பள்ளங்கள், எத்தனோ சுகவீனங்கள், எத்தனோ நாச மோசங்கள், எத்தனோ விபத்துகள், எத்தனோ வியாதிகள், எத்தனோ ஏச்சுகள், எத்தனோ பேச்சுகள், எத்தனோ குடியில விழப்பட்ட நிலைமைகள், வலையில அகப்பட்ட நிலைமைகள், எத்தனை நம்பிக்கை துரோகங்கள், எத்தனை மனமடிவாக்கின சூழ்நிலைகள். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, இத்தனை காரியங்கள் உன் வாழ்க்கையிலே நடந்தாலும் என் கர்த்தர் உனக்கு உறுதுணையா இருந்து வழி நடத்தினாரே. அந்த காரியங்களை நினைத்து நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவரே, இந்த வருடத்தை தொடங்கும் போது கையில ஒரு 5 பைசா கூட இல்லாம நான் தொடங்கினேன். ஆனா இந்த வருடத்தை முடிக்கும் போது என்னை வேற மாதிரி ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவளா நீங்க வச்சிருக்கீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. அப்படி சொல்லுங்களேன். ஆண்டவரே, இந்த வருடத்தை தொடங்கும் போது பயத்தோட இருந்தேன் ஆண்டவரே, ஆனா நீங்க எங்களுக்கு ஆண்டவரே இந்த வருடம் முடியும் போது ஆண்டவரே தைரியத்தோடு அதை முடிக்க கிருபை செய்றீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கைகள் கட்டப்பட்டிருக்குது, எத்தனை பேருக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்தார், எத்தனை பேரை ஆண்டவர் அது டெத் பெட்ல இருந்து ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். அவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களால முடிந்த வரைக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இதைதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் சகல நன்மைகளையும் நீங்க மறந்துடாதீங்க. இந்த 6 நாட்களும் உங்களால் முடிந்த வரைக்கும் நன்றி 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 என்ற ஆண்டவரை சொல்லுங்கள். ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா திருநோபி சாக்கியத்தை எங்கள் தம்பிரே உமக்கு நன்றி. உண்மையாக நேசிக்கிறவர்களாய் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் 1000 ஆண்டவரே, அதற்கு நன்றி உள்ளவர்களா நீர் எங்களை வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையான நன்றி நீ இருதயத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி அற்றவர்களாய் ஆண்டவரே நாங்கள் கொஞ்சம் கூட ஆண்டவரே உங்களுடைய நன்றி ஆண்டவரே உணர்ந்து கொள்ளாதவர்களாக நாங்கள் நடந்திருப்போம். ஆனால் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் எப்படியெல்லாம் எங்களை நடத்துனீங்க ஆண்டவரே. இந்த ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், இப்படி இந்த 12 மாதங்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின் கருவிழி போல நடத்துனீங்களே, உமக்கு நன்றி. நீ நடத்தின பாதைகளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் குடும்பங்களில் நீங்கள் செய்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி. என் கர்த்தர் எங்களுக்கு துணையாளராக இருந்தீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களால் முடிந்த வரைக்கும் உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறவர்களா, உண்மையான நன்றி உள்ள கூட்டங்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. நன்றி கெட்டவர்களா இல்லாதபடி நன்றி உள்ளவர்களா எப்பொழுதும் உங்களுடைய இருதயத்திற்கு பிரியமானவர்களா நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே ஆண்டவரே, இந்த இரவில் எத்தனை பேர் எத்தனை வியாகுலத்தோடு இருக்காங்களோ என் கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவீராக. காலை எழுந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you.